الصلاة والسلام عليكم يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليكم يا سيدي يا حبيب الله يا رحمة للعالمين. خذ بأيدينا واغفر لنا ذنبنا واستر عيبنا يا رحمة للعالمين. الحمد لله الذي ظهر وتجلى في صور الكائنات، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وثمرة فؤادنا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف الموجودات، وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أولي الفضل والعنايات. أما بعد. அனைத்துமாய் காட்சி தரும் ஏகன் அல்லாஹுவுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சையதுல் முர்சலீன் ஷஃபீஉல் முذنبீன் சர்தாரே து ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்றியந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியா அல்லாஹ் என்ற இறைநேசர்கள் மீதும், அதை சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், எங்களின் உயிரிலும் மேலான ஷேഖுனா வரூஹுனல் மிஸ்பாஹி மத்தல்லாஹு தில்லஹுல் ஆலி அன்னவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித காதிரியா ராத்திப் மஜ்லிஸில் கலந்து கொள்வதற்காக சமூகம் அளித்திருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் புனித முஹர்ரம் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களில் 4 மாதங்களை சிறந்த மாதமாக ஆக்கியிருக்கின்றான். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12. அவற்றில் 4 மாதங்கள் கண்ணியம் நிறைந்த மாதங்கள் ஆகும். துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். 3 மாதங்கள் தொடராக வரும், 1 மாதம் தனியே வரும். அந்த அடிப்படையில் இது முஹர்ரம் மாதம், 10வது இரவு. முஹர்ரம் மாதத்தில் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. நபிமார்களுடன் தொடர்புடைய பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதே போன்று ஆஷூரா என்ற தினமும் முஹர்ரம் மாதத்திலேயே வருகின்றது. அதே போன்று இந்த மாதம் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் இமாமுனா ஹுசைன் ஷஹீதே கர்பலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அதே போன்று இந்த மாதத்தில் காசிப்பட்டணம் நெய்னார் முஹம்மது வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் தந்தை ராவுத்தர் சாஹிப் வலியுல்லாஹ் குத்திஸத் அஸ்ராருஹுமா அவர்களும் இந்த மாதமே நினைவு கூறப்படுகின்றார்கள். அஹ்லு பைத்துக்களை நேசம் வைப்பது. சையதுனல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த மாதம் யௌம ஆஷூரா, ஆஷூரா இன்று இரவு ஆஷூரா. ஆஷூரா என்றால் 10வது நாள். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடுத்த வருடம் நான் இருந்தால் 9வது நாளும் நோன்பு நோட்பேன் என்று சொன்ன காரணத்தினால் இந்த மாதத்தின் 9வது 10வது நாட்கள் நோன்பு நோட்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. தாசுஆ இன்று முடிந்து விட்டது. தாசுஆ என்றால் 9வது நாள் சொல்ல அர்த்தம். ஆஷூரா என்றால் 10வது நாள். நாளை யௌமு ஆஷூரா, ஆஷூராவுடைய தினம். இந்த தினத்தில் சுன்னத்தான நோன்பு பிடிப்பது முஸ்லிம்களுக்கிடையில் ஒரு பகிரங்கமான விடயம்.
சிலர் மறுப்பார்கள். இந்த ஆஷூராவுடைய தினத்தில் பல விசேஷங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதே போன்றுதான் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இந்த ஆஷூரா தினத்தில் தான் ஷஹீதானார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மின் அஹ்லி பைத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அஹ்லுல் பைத், வீட்டை சார்ந்தவர்கள். அவர்களை நேசிப்பது, அவர்கள் மீது மஹப்பத் கொள்வது அல் குர்ஆனின் கட்டளையாகும். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், அருள் நபி அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொல்கின்றான், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன். அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்து மக்களை முஸ்லிம்களாக்கி தீனுடைய பணியில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்ததற்கு எந்த ஒரு கூலியும் யாரும் கொடுப்பதில்லை. ஆனால் அதற்கு ஒரு கூலியை கேட்கின்றார்கள். என்ன கூலி? இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. என்னுடைய குடும்பத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும். அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கும்படி சஹாபாக்களிடம் வேண்டிக் கொண்டார்கள். அல் குர்ஆனின் கட்டளைப்படி அல் மவத்தது ஃபில் குர்பா, அவங்களோட குடும்பம். யார் அவங்களோட குடும்பம் என்றா, இந்த ஆயத் இறங்கிய பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மன் ஹாஉலாஇ, உங்களுடைய குடும்பம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யார் நாயகமே என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். மன் கராபத்துக ஹாஉலாஇ அல்லதீன வஜபத் மவத்தத்துஹும், அவர்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்களே அஹ்லுல் பைத் என்று, அவர்கள் யார் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். قال علي وفاطمة وولدها رضي الله عنهم. அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சையதுனா அலி இப்னு அபி தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களின் அன்பு மனைவியார் சையதுனா ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதே போன்று அவர்களின் இரு புதல்வர்கள் சையதுனல் ஹசன் சையதுனல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இவர்களை நேசிப்பது ஒவ்வொரு முஃமின் மீதும் கட்டாய கடமையாகும். அதன் காரணத்தினால் தான் நாங்கள் இந்த மாதம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நினைவு கூறுகின்றோம். எங்களுடைய ராத்திபுல் காதிரி, காதிரியா ராத்திப் சில்சிலாவில் வரக்கூடியவர்கள் சையதுனா ஹுசைன் ஷஹீதே கர்பலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சையதுனா அலி இப்னு அபி தாலிப் அவர்களை அதிகமான சில்சிலாக்கள் சென்றடைகின்றன. எங்களுடைய காதிரியா தரீகாவின் சில்சிலாவும் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் அவர்களையே சென்றடைகின்றது. அவர்களில் இருந்துதான் தரீகாவுடைய ஷேகுமார்களின் சில்சிலா வருகின்றது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஹம்மது அல் பாக்கிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாஃபர் அஸ்-சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்களெல்லாம் அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். சில்சிலா கிதாபுல நீங்க சில்சிலா ஓவராக்களா இருந்தா அவங்களோட அந்த பேர் விவரங்கள் தெரியும். அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பின்னால் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, அவர்களின் புதல்வர் சையதுனா ஹுசைன் ஷஹீதே கர்பலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு,
அவர்களின் புதல்வர் சையதுனா அல் இமாம் முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களின் புதல்வர் சையதுனா ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவ்வாறு அந்த சில்சிலா அஹ்லு பைத்துக்களின் வழியிலேயே வருகின்றது. எனவேதான் அவர்களை நேசிப்பது எங்கள் மீது கட்டாய கடமை. அவர்களை நேசம் கொள்ள வேண்டும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சையதுனல் ஹசன் சையதுனல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களை போன்று சையதுனல் முஹ்சின் அவர்கள் விழுகட்டியாக விழுந்ததாக கூறப்படுகிறது. சையதுனல் முஹ்சின் என்றும் ஒரு சகோதரர் இருக்கின்றார்கள். இதில் பிரசித்தி பெற்றவர்கள் தான் சையதுனல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் மீது கடுமையான இரக்கம் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய பேரர்கள் மீது கடும் மஹப்பத் வைத்திருந்தார்கள். இதனால் தான் அவர்களுக்கு விசேடமான ஒரு பெயர் சிபுத்துர் ரசூல், ரசூலின் பேரன். இது வேறு எவருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. சையதுனல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இளைய சகோதரர், அல் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூத்த சகோதரர். நானா ஹசன் என்றால் அழகன் என்று பொருள். அரபு மொழி படித்தவர்களுக்கு தெரியும். ஹசன் என்ற சொல்லின் தஸ்ரீர் என்று சொல்வார்கள். அது உங்களுக்கு விளங்காது. படிக்கின்ற மாணவர்களுக்கு மௌலிமாருக்கு விளங்கும். ஹசன் என்ற சொல்லின் தஸ்ரீர் ஹுசைன், சின்ன அழகன். அதற்கு கருத்து ஹசன் அழகன், ஹுசைன் சின்ன அழகன், தஸ்ரீர் என்று சொல்லப்படும். அரபு மொழி இலக்கணத்தில் அவ்வாறு ஹசனை எடுத்தால் தஸ்ரீர், ஹுசைன் என்று வரும். எனவேதான் இவர்களை நேசிப்பது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர்கள் மீது கடுமையான இரக்கம் கொண்டிருந்தார்கள். கடும் பாக்கியம் பெற்றவர்கள் சையதுனல் ஹுசைன் சையதுனல் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் முதுகில் ஏறுவார்கள். அவங்க தொழுவு தீப்பாங்களாம், இவங்க முதுகுல ஏறி விளையாடுவாங்க. சின்ன பிள்ளையை கடுமையான இரக்கம் கொண்டிருந்தார்கள். சையதுனல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பதை அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்றே முன்னறிவிப்பு செய்தார்கள். அவை எங்க கொல்லப்பட்டாங்க? கர்பலா. கர்பலா கர்பலா என்ற இடம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கொல்லப்பட்ட இடம். அவர்களின் தலைவராக உடல் வேறாக ஆக்கப்பட்டது. அஹ்லு பைத்துக்கள் மீது குரோதம் கொண்டவர்கள், அஹ்லு பைத்துக்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் அவர்களை கொலை செய்து அவர்களின் தலையை மாத்திரம் ஒரு கம்புல குத்தி எல்லா இடத்தையும் சுத்தி திரிஞ்சாங்களாம். அவங்களோட தலை வேறாக உடல் வேறாகவே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஷியாக்கள் கடுமையான விடயங்களை செய்வார்கள். அது எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய தரீகாவின் அடிப்படையில் ஷேகுமார்களின் வழிகாட்டலில் சஹாபாக்களை நேசிப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களிலும் விசேடமாக அஹ்லு பைத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி ஷைஇன் அஸாஸுன், ஒவ்வொன்றுக்கும் அத்திவாரம் இருக்கிறது. வஅஸாஸுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அத்திவாரம் என்ன தெரியுமா? ஹுப்பு அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தோழர்களை நேசம் கொள்வது. சஹாபாக்கள் மீது மஹப்பத் வைக்க வேண்டும். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிப்பது போன்று அவர்களின் கண்ணியம் நிறைந்த சஹாபாக்களையும் நேசிக்க வேண்டும். அதிலும் விசேடமாக
ஆஹ்லு பைத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்புஹும் வஜபத் மஹப்பத்துஹும் வஜபத் மவத்தத்துஹும். அவர்களை நேசிப்பது வஜபத், வாஜிப், கட்டாயம் நேசிக்க வேண்டும். அது அல் குர்ஆனின் கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தங்களின் பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற காரணத்தினால், அவர்கள் மீது கடுமையாக இரக்கம் கொண்ட காரணத்தினால் அவருடைய ஹயாத்தில் அழுதார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பவர்கள் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களின் மனைவிகளில் ஒருவர் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் கூறுகின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மன்சிலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இத்தஹல அலைஹில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அங்கே சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள் சின்ன பிள்ளை வாராங்க. இதை அவதானித்தார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள். வந்தவர்கள் அருள் நபியின் அருள் நிறைந்த நெஞ்சில் ஏறி விளையாடினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள் சையதுனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சில ஏறி விளையாடினாங்களாம். விளையாடினாங்க, அவங்க இடம் கொடுத்தாங்க. அதே நேரம் அவர்களின் கையில் களிமண் மண் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. கண்களில் கண்ணீர் கொட்டியது. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். வதுமூஹு தஜ்ரி. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வந்து வெளியே போன பொழுது சையதத்துனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஹுசைன் அவர்கள் வந்த பொழுது உங்களுடைய கையில் மண் இருப்பதையும் நீங்கள் அழுவதையும் நான் கண்டேன், ஏன் அழுதீர்கள் நாயகமே என்று கேட்டார்கள். அப்பொழுது அருள் நபி அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஹுசைன் அவர்கள் வந்து என்னில் ஏறி விளையாடிய பொழுது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அப்பொழுது சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் அங்கே வருகின்றார்கள். வந்தவர்கள் கொஞ்சம் மண்ணை கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, என்ன மண்? இந்த மண்ணில் தான் உங்களுடைய பேரர் கொல்லப்படுவார்கள் என்பதை அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடம் கூறிய பொழுது அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். கர்பலா மண். கர்பலா என்பது இரண்டு சொற்கள் இணைந்த ஒரு பேர். கர்பலா, கர்புன் பலாவும். இன்றைக்கு தான் கர்பலாவுல கஷ்டம், சோதனை. அருள் நபியின் பேரரை கொலை செய்த மண். கர்புன் கஷ்டமும் பலாவும் சோதனையும் ரெண்டும் இணைஞ்ச பேரு தான் கர்பலா. கஷ்டமும் சோதனையும், அது கருத்து. கர்பலான்ற கருத்து கஷ்டமும் சோதனையும். இன்றைக்கும் அந்த மண்ணில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களின் பேரனை கொலை செய்த காரணத்தினால் அந்த மக்கள் கஷ்டத்தையும் சோதனையையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தன்னுடைய பேரர்கள் மீது கடுமையாக இரக்கம் கொண்டிருந்தார்கள். அல் ஹஸனு வல் ஹுசைனு சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா. சையதுனா அல் ஹஸன் வ சையதுனா அல் ஹுசைன் இருவரும் சுவர்க்கத்து வாலிபர்களின் தலைவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்ப சுவர்க்கத்துல வாலிபர்களுக்கு மட்டும்தானா சலுகை? அப்ப வயசானாக்கள் கிழவர்கள் இல்லையா? எல்லாரும் வாலிபனா தான் இருப்பாங்களாம். சொர்க்கத்துல கிழவனும்
வாலிபன்ற சூரத்துல தான் அங்க இருப்பாரு. அதனால அனைவருக்கும் தலைவர்களாக அருள் நபியின் பேரர்கள் திகழ்வார்கள் என்பதை அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். ஹுமா ரைஹானதாய மினத் துன்யா, அவர்கள் இருவரும் உலகில் உள்ள 2 மலர்கள் என்றார்கள் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவங்களோட இந்த சம்பவம் நடந்தது ஆஷூரா தினம்தான். ஆஷூரா நாளைக்கு ஆஷூரா. நோன்பு பிடிக்கிறது சுன்னத்து. முடியுமானாக்கள் என்ன செய்யணும்? பிடிக்கணும். இன்றைக்கு பிடிக்காதாக்கள் நாளைக்கு என்னன்னு என்ன செய்யணும்? நோன்பு பிடிக்கணும். ரமலான் மாதத்துல நோன்பு நோக்கிறது பருவு. அதே போன்று சுன்னத்தான பல நோன்புகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் ஆஷூரா தாசுஆ. 2 நோன்புகள் இன்று பிடித்திருக்க வேண்டும். பிடிக்காதவர்கள் நாளை ஆஷூரா நோன்பை பிடிக்க வேண்டும். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள். அடுத்த வருடம் இருந்தா 9 அன்றும் நோன்பு நோக்கும் என்று சொன்னாங்க. ஆனா அவங்க மறைஞ்சிட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மீது அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடுமையான மஹப்பத் வைத்திருந்தார்கள். ஹுசைனுன் மின்னி வ அன மின் ஹுசைன், அல்லாஹும்ம அஹிப்ப மன் அஹப்ப ஹுசைனன், ஹுசைனுன் சிபத்துன் மினல் அஸ்பாத். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுசைனுன் மின்னி, ஹுசைன் அவர்கள் என்னில் நின்றும் உள்ளவர்கள். வ அன மின் ஹுசைன், நான் ஹுசைனில் நின்றும் உள்ளவர்கள். அல்லாஹும்ம இறைவா, அஹிப்ப மன் அஹப்ப ஹுசைனன், ஹுசைனை யார் நேசிக்கின்றார்களோ அவர்களை நீ நேசிப்பாயாக என்று அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்தார்கள். ஹுசைனுன் சிபத்துன் மினல் அஸ்பாத், ஹுசைன் அவர்கள் பேரர்களில் ஒரு பேரர் என்று அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதனாலதான் சிபத்துர் ரசூல் என்று சொல்றேன். எல்லாருக்கும் பேரன் இருக்கித்தான். அந்த வார்த்தைக்கு தகுதியானவர்கள் சையதுனல் ஹுசைன், சையதுனல் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அப்ப அவங்களோட நினைவும் இந்த முஹர்ரமா தான். இந்த நாளைக்கு ஆஷூரா நோன்பு முடியுமானாக்கள் நோன்பு பிடிங்க. மன் சாம ஆஷூரா மினல் முஹர்ரமி வ உத்திய ஸவாப அஷரத்தி ஆலாபி ஷஹீரின். ஆஷூரா தினத்தில் யார் நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு 10,000 ஷஹீதுகளின் நன்மை வழங்கப்படும். வஸவாப அஷரத்தி ஆலாபி ஹாஜ்ஜின் வ முஅ்தமிரின், 10,000 ஹாஜிகள், 10,000 உம்ரா செய்தவர்களின் நன்மை வழங்கப்படும் என்று அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் கூறினார்கள். எனவேதான் நாளைக்கு 7 மாநாக்கு நோன்பு பிடிக்கும். முஹர்ரம் மாதத்துல ஆஷூரா வருஷத்துக்கு ஒரு சரம் தான் வரும், அடுத்த வருஷம் தான் வரும். அப்ப அவங்களும் நினைவு கூறப்படக்கூடிய மாசம். அதே போன்றுதான் செய்தனா நெய்னார் முகமது வலியுல்லா அல் பாசி, அவங்களும் கடும் கராமத்துள்ளவங்க. அவங்களோட மசார் கடற்கரை ஓரம் தான் இது, கடற்கரை பள்ளி மாதிரி தான் இருக்கு. அதே போல அவங்களோட தந்தை ராவுத்தர் சாஹிப் வலியுல்லா சரியா கடலுக்கு கிட்ட. இவங்க நெய்னார் வலியுல்லா கொஞ்சம் தூரம் கடலோரம், சிறிய கிராமம் பாசிப்பட்டணம் போனவர்களுக்கு தெரியும். சின்ன கிராமம், அற்புதம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். தந்தையும் மகனும் ராவுத்தர் சாஹிப் வலியுல்லா. கடலுக்கு சொல்றவங்க முதல்ல அவங்களோட மசாருக்கு வந்து அவங்கள்ட்ட பாதுகாப்பு எடுத்துக்கிட்டு தான் கடலுக்கு போவாங்க. மீனவர்கள் நிறைந்த பகுதி. ராவுத்தர் சாஹிப் வலியுல்லா கோட்டைப்பட்டினம், நெய்னார் முகமது வலியுல்லா பாசிப்பட்டணம், கடலோர கிராமங்கள். பட்டணம் தான் வரும் எல்லா ஊரும். அவர்களும் இந்த முஹர்ரம் மாதத்தில் நினைவு கூறப்பட வேண்டிய 2 மகான்கள். இவர்கள் மூவரின் நினைவாக எமது பதலியா ஜும்மா பள்ளி வாயிலில் 3 தினங்கள் நிகழ்வுகள் நடைபெற்று இன்று கந்தூரி மகரிபு பிறகு மஜ்லிஸை முடிச்சுட்டு நான் ராத்திபுகா வந்துட்டேன். இப்ப அங்க கந்தூரி முடிஞ்சிருக்கும் இஷாவு பிறகு.
அப்ப இறைஞானிகள் இந்த திக்ரி சாலிஹீன தன்சீலு ரஹ்மத்துர் ரஹ்மான், இறைஞானிகள் அவுலியாக்கள் சஹாபாக்களை நினைவு கூறும் பொழுது அல்லாஹுவின் அருள் அங்கே இறங்குகின்றது. இப்ப நாங்க இங்க கூடியிருக்கோம் இதற்காக திக்ருல்லா, அல்லாஹ்வை திக்ரு செய்யறதுக்கு. இதுவும் விசேடமான ஒரு சபை, அவுலியாக்களுடைய மதஹை புகழ் பாடுகின்ற சபை. எப்படி மலக்குகளின் வருகை அந்த சபைகளில் இடம்பெறுகின்றதோ அதே போன்றுதான் திக்ருடைய மஜ்லிஸ்கள். இதை நாங்கள் விளையாட்டாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு பக்தி நிலையில் இந்த மஜ்லிஸில் நாங்கள் திக்ருகளை செய்ய வேண்டும். எனவேதான் இந்த மாதம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா நெய்னார் முஹம்மது வலியுல்லாஹ், சையதுனா ராவுத்தர் சாஹிப் வலியுல்லாஹ் குத்திஸத் அஸ்ராருஹுமா, இவர்கள் பேரில் முடிந்த அளவு நாங்கள் ஒரு ஃபாத்திஹாவை நான் ஓதி எங்கட ஹாஜத்துக்கள் அவங்களை கொண்டு வசீலா தேடணும், அவங்கள்ட்டையும் கேட்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நிறைவேற்றி தருவார். நாங்கள் தகுதி இல்லாவிடனும் தகுதியுள்ள அந்த நாதாக்களின் பொருட்டினால் எங்களுடைய ஹாஜத்துக்களை நிச்சயம் அல்லாஹ் நிறைவேற்றி தருவார். எனவேதான் ராத்திப் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவரும் ஒரு பக்தி நிலையோடு இந்த மஜ்லிஸில் கலந்து ஆன்மீக முன்னேற்றம் கிடைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆன்மீக முன்னேற்றம் சும்மா கிடைக்காது, கஷ்டப்படணும், நப்சோட போராடணும், ராவையில தூக்கத்தோட போராடணும். இன்றுள்ள இளைஞர்கள் தங்களுடைய போன்களில் இரவு நேரங்களை வீணாக்குகின்றார்கள். அல்லாஹுவை திக்ரு செய்வதற்காக ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி தனியே இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் அல்லாஹ் போன்ற திக்ருகளை செய்வதன் மூலம் உள்ள மொழி பெறும். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்லுவாங்க, ஒன்றையும் காணல, நாங்க திக்ரு செய்ய வந்தோம், ஒரு முன்னேற்றத்தையும் காணலன்னு சொல்றாங்க. அது கல்பை சுத்தப்படுத்தணும். கல்பு இருளடைஞ்சிருந்தா முன்னேற்றம் வராது. திக்ருடைய நிலையில் அனைத்தையும் மறப்பது. திக்ர் என்றா என்ன? அல்லாஹ் திக்ரு செய்யறேன்டா என்ன? நானும் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, அவன் தான் இருக்கிறான் என்ற முழு சிந்தனையுடன் எங்களுடைய திக்ருகளை முன்வைக்கும் பொழுது காலம் போக என்ன செய்யும்? முன்னேற்றம் ஏற்படும். அதனால பையத் பெற்ற நாங்கள் பரலான தொழுகைகளை தொழுவதுடன் சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதுடன் முடியுமானவரை சுன்னத்தான நோன்புகளையும் நோக்க வேண்டும். நாளை ஆஷூரா தினமாக இருக்கின்ற காரணத்தினால் சக்தியுள்ளவர்கள் இந்த நோன்பையும் நோக்க வேண்டும் என்று இன்றைய ராத்திப் மஜ்லிஸில் கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.